பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையார்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாமல் எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில் பண்ணல, வைகாசியில் பண்ணல, ஆணியில் பண்ணல, ஆடியில் பண்ணலை, ஆவணியில் பண்ணல, இதுலையாவது பண்ணணுமே, இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒன்றுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. காலபுருஷனுக்கு பாக்கியத்துக்கு உடையவர், காலபுருஷனுக்கு 9 கூடியவர். அப்போ புரட்டாசி மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அப்போ புரட்டாசியில் கண்டிப்பாக புரட்டாசினால கல்வி தடைப்படாது, வெளிநாடு தடைப்படாது. போதுமா? இந்த 2 ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ தொழில் தடைப்படாது இல்லை? ஏன்னா கல்வி தடைப்பட்டால் தான் உங்களுக்கு தொழில் தடைப்படும். அப்போ தொழில் தடைப்படாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ தொழில் நல்லா இருக்கும்போது என்னாகும்? உத்தியோகம், புருஷ லட்சணம். அப்புறம் அடுத்து திருமணத்தை பார்ப்பீங்க. ஆக குழந்தை பாக்கியம், அதுக்கடுத்தது மருத்துவம். கொஞ்சம் ஹீட் உடம்பு, கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொல்லுரிமை, அன்பு, பாசம், நேசம், விடாப்பிடி, கிரிப்னஸ், பிரஸ்டீஜ் அத்தனைக்கு சொந்தக்காரர் தனுசு ராசி. உபயலக்கணம், உபயராசியாக இருக்கிறவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. 4 இருக்குது: மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். 2 விடாக்கண்டம், குடாக்கண்டம். 2 கீரியும் பாம்பு மாதிரி. அதனால தான் தள்ளி 180 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க.
180 டிகிரிக்கு ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடாது, வெட்டி விடு, கலட்டி விடு, அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சேரவே கூடாது. அதனால தான் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், 7க்கு 7 நல்ல பொருத்தம்டா, முடிச்சு கொடுறா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் பாதிக்கப்படுறது யார்? மற்றவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்படுறது யார்? மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அறக்கட்டளை, தொண்டு, சேவை, அறக்கட்டளை, தொண்டு, சேவை, கல்வி, பட்டமளிப்பு விழா, பெரிய பெரிய படிப்புகள், பாரிஸ்டர், வெளிநாட்டு படிப்பு எல்லாத்துக்கும் போகலாம். நிர்வாகம், அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நல்ல டைம். திருமணம், புத்திர பாக்கியம், தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் தனுசு ராசி வெளியே போய் ஆகணும். ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் தனுசு ராசி வெளியே போய் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு தர்மத்தில், காலபுருஷனுக்கு 9 அப்போ பாக்கியத்தை வாங்கணும்னா எங்கே போகணும்? அப்படி இடத்துக்கு போனால் தான் த லாட் ஆஃப் பெனிஃபிட், த லாட் ஆஃப் ப்ராஃபிட் சொல்கிறோம்ல, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ தனுசு ராசி என்ன செய்யணும்? மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரவங்க மிக கவனமாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி வாழ்க்கையில் மனுஷனாக வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? சுடாமல் உங்கள் வேலையை பாருங்கள். எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது உங்கள் தசை பற்றியே பாருங்கள். தனுசு ராசிக்கு என்ன திசை கூடது மட்டும் தயவு செய்து பார்த்துங்க. குரு திசையில் புதன் புத்தி போகக்கூடாது, புதன் திசையில் குரு புத்தி போயிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 பேருமே 7க்கு 7 உபயத்துக்கு ஒரு பேர். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலையும் போக்குவரத்தில் கவனம், கணவன் மனைவி கவனம், உறவு கவனம், படிப்பில் டல்லாக போகிறது கவனம். எந்த ப்ராசஸும் ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியாது, ஒரு ஃபேக்டரியில் ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியாது. எல்லாமே பிரேக் டவுன் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இயற்கை சீற்றத்தில் ஃபெயிலியர் ஆகலாம், எல்லா வகையிலும் ஃபெயிலியர் ஆகும். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்டதில் ஃபெயிலியர் ஆகலாம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய குரு, உங்கள் ராசிநாதன் போன தடவை தான் உங்களை 8ஆம் தேதி வரையும் பார்க்குறாரு. 8 வரையும் பார்க்குறாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மி தான், அதுக்கடுத்து பார்க்குறது குறைவு தான். அதனால் தயவு செய்து கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட உங்களுக்கு வேண்டிய தொழில், உங்களுக்கு ரிலேட்டிவிட்டான ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் வெற்றி உங்களுக்கு தான். அதில் மாற்று கருத்து அல்ல. என்ன நீங்கள் கும்பிடணும்? கண்டிப்பாக பிள்ளையாரை கும்பிடணும். அதில் இருக்கிற நட்சத்திர அதிபதியே மிக உயர்வானவர் பிள்ளையார் தான். அப்போ விநாயகருடைய காரிய சித்தி மாலை, பந்தம் அகற்றும் அனந்தகுண பிறப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமரை ஆகுமிழந்த எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்ற படிச்சுட்டு அடுத்து நீங்கள் நவராத்திரியை கும்பிடுங்க. விநாயகரை படிச்சுட்டு வணங்கிட்டு வழிபாடு பின்னிட்டு ஒரு சூரத்தை உடங்கிட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. அப்புறம் நீங்கள் நவராத்திரி, சிவராத்திரி என்ன வழிபாடு பண்ணுங்க. எந்த துன்பம் துயரம் வந்தால் வரும், ஆனால் தடை குறையும். வரும் ஆனால் இன்னல் குறையும். வரும் ஆனால் துன்பம் குறையும். முழுமையாக போகாது. முழுமையாக போனால் அப்புறம் எங்களை மறந்துடுவீங்கல்ல. முழுமையான போகாது. முழுமையோடு வரும். என்ன நம்ம பிரார்த்தனை பண்ண அது குறைய ஆரம்பிக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ண அது குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து வேறு எந்த மாற்றுப்படுதும் அல்ல. எனவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து தனுசு ராசி உங்களுக்கு என்ன வெளிநாட்டுக்கு ரெடி பண்ணுங்க, வெளிநாட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ஆஞ்சநேயரை தயவு செய்து மறந்துடாதீங்க. சொல்ல மறந்துட்டேன். ஆஞ்சநேயரை தயவு செய்து மறந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்குனாலும் சரி, பாக்கியத்தை கொடுக்கறதுனாலும் சரி, தடையை நீக்குவதாலும் சரி, அதாவது வீரம், செயல்பாடு, செயல்திறன், வீரம், செயல்பாடு, செயல்திறன் வெற்றிக்கு உரியவர். அதாவது அசோகவனத்தில் போய் ராமனை கண்டேன் என்று சீதைகிட்ட போய் சொல்கிறாரு. உடனே அப்படியே எடுத்து அந்த மாலை எடுத்து கழுத்தில் போடுறாங்க சீதா தேவி.
அப்படி எடுத்து போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. மாலையை போட்ட உடனே அந்த மாலை என்ன மாலை தெரிஞ்சால் சொல்லுங்கள், இருந்தாலும் நேயர்களுக்கு சொல்லுது, வெற்றிலை மாலை. அப்போ ஆஞ்சநேயருக்கு எதுக்கு வெற்றிலை போடுறோம்னு தெரியுதா? அந்த வெற்றிலை மாலை அங்கே கிடைச்சது வெற்றிலை மாலை, அதை எடுத்து, அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாலை வெற்றிலை. தோல்வியே இல்லாத மாலை வெற்றிலை. வெற்றிலை மங்களத்துக்குரிய பொருள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திக்குரிய பொருள். வெற்றிலை மாலையை போடுங்க, ஒரு மண்டலம் போடுங்க, என்ன நினைக்கிறதோ அது நடக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.